Okay guys, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா illustration 36 a review made by the top management of Sweet and Struggle Limited, which makes only one product, of the result of first quarter of the year, reveal the following. இப்போ இங்கே வந்து ஒரு ப்ராடக்ட் தான் மேக் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு குவார்ட்டர்ஸ் ஆஃப் த இயரோட வந்து ஃபாலோயிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ டீட்டெயில்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா யூனிட்ஸ், சேல்ஸ் இன் யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,000 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. அது மாதிரி லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,000 லாஸ் இருக்குது. ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் இயருக்கு 1,20,000. இப்போ 30,000 தான் வந்து குவார்ட்டருக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா 8 ரூபா. ஸோ தி ஃபினான்ஸ் மேனேஜர் ஹூ ஃபீல்ஸ், அதாவது பெர்ட்யூபர்ட்னா குழப்ப நிலையில் இருக்கிறாரு, என்ன பண்ணலான்னு தெரியாமல். அப்போது வந்து அவர் என்ன நினைக்காருன்னா, அட்லீஸ்ட் பிரேக் ஈவன் பாயிண்ட்டாவது அவர் வந்து அட்டென்ட் பண்ணணும் செகண்ட் குவார்ட்டரில். ஸோ சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ செகண்ட் குவார்ட்டரில் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ஒரு பெட்டர் பேக்கிங் தேவை. ஸோ அதுக்கான காஸ்ட் வந்து 0.5 பர் யூனிட் வந்து அதிகமாகுன்றார். ஸோ 50 பைசா வந்து பர் யூனிட்டுக்கு அதிகமாகும் காஸ்ட்டு பேக் பண்ணுறதுக்கு அப்படின்றாரு. அதுமாதிரி சேல்ஸ் மேனேஜர் வந்து அவர் ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. அவர் கொடுத்த சஜஷன் என்னதுன்னா, அடிஷ்னல் சேல்ஸ் ப்ரொமோஷன் எக்ஸ்பென்சஸ். இப்போ வந்து அடிஷ்னல் ப்ரொமோஷன்ஸ் வந்து ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் இந்த இடத்துல. அது இப்போது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாட்டோம். நம்ம ப்ராடக்ட் இந்த மார்க்கெட்டில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது. ஸோ அது கொடுக்குற இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடு தான். இப்போ நம்ம 10,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, 20,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, அட்வர்டைஸ்மெண்ட் பெருசாக மாற்றம் வர போகிறதில்ல. ஸோ அதே அட்வர்டைஸ்மெண்ட்டு தான். ஸோ அது மாதிரி அதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு சொன்னார்ல. ஸோ அப்போ வந்து 5,000 வந்து இன்க்ரீஸ் ஆகும் எக்ஸ்பென்சஸ், அது மாதிரி 5,000 வந்து ப்ராஃபிட் வரும் அப்படின்றாரு. ஸோ ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் ஹஸ் பின் வந்து செல்லிங் ப்ரைஸ் யூனிட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், சேல்ஸ் வால்யூமே இன்க்ரீஸ் படுத்துங்க, அப்போ ப்ராஃபிட் வந்து 4,000 வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது மூலத்தில் நீங்கள் சொல்கிற எந்த ஐடியாவை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம செல்லிங் ப்ரைஸ் நமக்கு தேவை. செல்லிங் ப்ரைஸ் கொடுக்கல, சேல்ஸ் இன் யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா வேரியபிள் காஸ்ட்டு அவங்க கொடுத்ததை நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டோம். அது மாதிரி ஃபிக்ஸட் காஸ்ட், ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட்டும் நம்ம எடுத்து போட்டுக்கிட்டோம். ஸோ டோட்டல் காஸ்ட் 1,10,000. அதே மாதிரி ப்ராஃபிட் லாஸ் பார்க்கும்போது லாஸ்ன்னு சொல்லிட்டாங்க அவங்க. ஸோ லாஸ், அப்போ சேல்ஸ் வந்து 1 lakh. ஓகேங்களா. இப்போ நம்ம சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போது சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இப்போ நமக்கு லாஸ் கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி காஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. சாரி, இந்த இதான் காஸ்ட்டு, வேரியபிள் காஸ்ட்டும் ஃபிக்ஸட் காஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம காஸ்ட்டும் ப்ராஃபிட்டும் தெரிஞ்சுட்டா நம்ம சேல்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ சேல்ஸ் தெரிஞ்சிடுச்சு. ஸோ சேல்ஸ் வந்து பர் யூனிட் வேலை நமக்கு கண்டிப்பாக 10 ரூபா ஒரு இதோட வேலை. ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபினான்ஸ் மேனேஜர் என்ன சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ஃபினான்ஸ் மேனேஜர் என்ன சொல்லியிருக்காரு, 5% வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து வேரியபிள் காஸ்ட், பேக்கிங் மெட்டீரியல்னாலது. ஸோ வேரியபிள் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அது மாதிரி சேல் பிரேக் ஈவன் பாயிண்ட்டை அட்டென்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றாரு. ஸோ ஃபினான்ஸ் மேனேஜர் சொன்ன மாதிரி பர் யூனிட் இப்போ வந்து சேல்ஸ் அது பார்த்திங்கன்னா நம்ம 10 ரூபாய்க்கு பண்ணுறோம். அது மாதிரி வேரியபிள் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே பழசு வந்து 8 ரூபாய்க்கு இருந்தது. இப்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிகமாக இதுவாகுது, 0.5 வந்து அதிகமாகன்றாரு. ஸோ +0.5 பார்த்திங்கன்னா பண்ணிவிட்டு நம்ம மைனஸ் பண்ணும்போது 1.5 வந்து வரும் கான்ட்ரிபியூஷன். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட்டோட இது வந்து என்னது, ஃபிக்ஸட் காஸ்ட் பை பிவி ரேஷியோ ஒரு கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். ஸோ பிவி ரேஷியோ வந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு போதும். பட் ஆனால் இங்கே கேட்குறது வந்து எவ்வளோ ப்ராடக்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது யூனிட்ஸ் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் நம்ம பண்ணோம்னா 20,000 வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது எக்ஸ்ட்ராவாக. ஓகேங்களா.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ ஃபினான்ஸ் மேனேஜர் சொன்னது. ஸோ கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க, ஃபிக்ஸ்ட் காஸ்ட் போட்டாங்க. ஸோ பிரேக் ஈவன் சேல்ஸ் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா பிரேக் ஈவன் சேல்ஸ். ஸோ பிரேக் ஈவன் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். ஸோ 20,000 வந்துருச்சு. ஸோ அடிஷ்னலாக நம்ம 10,000 யூனிட்ஸ் நம்ம இப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அந்த 10,000 யூனிட்ஸ் தான் அடிஷ்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மொத்தமாக 20,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே 10,000 யூனிட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ 10,000 யூனிட்ஸ் நம்ம அடிஷ்னலாக ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ரெண்டாவதுல சேல்ஸ் மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா 5,000 வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து 5,000 இன்க்ரீஸ் ஆகுன்றார். ஸோ இப்போ வந்து டிசைட் ப்ராஃபிட் இது 5,000, அதே மாதிரி ஃபிக்ஸட் காஸ்ட். இப்போ நம்மளுக்கு வந்து இதுவும் தெரியும். ஸோ அப்போது வந்து யூனிட்ஸ் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ யூனிட்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு டிசையர்ட் யூனிட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்டு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் டிசையர்ட் ப்ராஃபிட் டிவைட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து ஏற்கனவே 30 இருக்குது, அதுமாதிரி 5,000 அதிகமாகும். அப்போது 35,000 ப்ளஸ் டிசையர்ட் ப்ராஃபிட். இப்போ டிசையர்ட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 5,000. இதே மாதிரி கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் வந்து 2 எப்படி சொல்கிறேன்னா வேரியபிள் காஸ்ட் வந்து 8 கொடுத்துட்டாங்க, அது மாதிரி நம்ம செல்லிங் ப்ரைஸ் வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 அப்படியே வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து கேல்சியில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா நமக்கு அது இதுவாகிடும். ஸோ 35,000 ப்ளஸ் 5,000 டிவைட் பை 2. ஸோ 20,000 வந்துருச்சு. ஸோ அந்த 20,000 தான் இங்கே போட்டுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து 3% கம்மி பண்ணணுன்றாரு. கம்மி பண்ணால் 4,000 ப்ராஃபிட் வந்து கிடைக்குன்றாரு. ஸோ நம்மளும் அதே மாதிரி 3,000 கம்மி பண்ணிவிட்டு கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் கிடச்சிச்சு. அதே மாதிரி ஃபிக்ஸ்ட் காஸ்ட் ப்ளஸ் டிசையர் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் பண்ணால் நமக்கு கிடச்சிடும் அவனுக்கு. ஸோ அடிஷ்னலாக நம்ம வந்து எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 10,000 எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இதில் நம்மளுக்கு எது தேவையோ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 39th சம் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த 39th சம்மில் வந்து வினாக் லிமிடெட் ஆப்ரேட்டிங் அட் 75% லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி produce and sell 2 products A and B. The cost sheet of these 2 products are as follows. ஸோ 2 ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விற்கிறாங்க 75% ஆப்ரேட்டிங் லெவலில். பட் ஆனால் வந்து ஏ வந்து எவ்வளோ பர்சன்ட்டு, பி வந்து எவ்வளோ பர்சன்ட் சொல்லி கொடுக்கல. ஸோ ஆனால் வந்து யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் சோல்டு வந்து பார்த்திங்கன்னா 600 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, 400 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ டேரக்ட் மெட்டீரியல் அதாவது வேரியபிள் காஸ்ட், டேரக்ட் மெட்டீரியல், டேரக்ட் லேபர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபிக்ஸட் இது வந்து ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸில் வந்து 40% ஃபிக்ஸட். ஸோ அப்போ 2 வரும். அப்போது 60% வந்து வேரியபிள். ஓகேங்களா, இது ஃபிக்ஸடு, இது வந்து வேரியபிள். அதேமாதிரி செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அட்மிஷன் ஓவர்ஹெட்ஸ் வந்து 60% ஃபிக்ஸட். அப்போ இது வந்து ஃபிக்ஸடு, இது வந்து வேரியபிள், இதில் இது ஃபிக்ஸடு, இது வந்து இதில் வேரியபிள். ஓகேங்களா. ஸோ டோட்டல் காஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 90 வந்துடும். அதே மாதிரி செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ அடுத்தது ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் ஆர் அப்சர்வ்ட் அண்ட் தி பேசிஸ் ஆஃப் மிஷின் அவர் விச் இஸ் தி லிமிட்டிங் ஃபேக்டர். த மிஷின் அவர் ரேட் இஸ் 2 per hour. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேக்ட்ரி ஓவர்ஸ் தான் வந்து மிஷின் ஹவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அது வந்து லிமிட்டிங் ஃபேக்டர். ஸோ மிஷின் ஹவர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு 2 ரூபா மிஷினோட ரேட்டு வந்து. த கம்பெனி ரிசீவ்ஸ் ஆன் ஆஃபர் ஃப்ரம் கனடாலேருந்து ஒரு ஆஃபர் வருது, அது வந்து நான் ஏன்னு வச்சுக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் ஏ வந்து கேட்குறாங்க அவங்க வந்து. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ஏ வந்து 17.5 per யூனிட் கேட்குறாங்க. அதே மாதிரி ரெண்டாவது ஆஃபர் வருது, அது வந்து பின்னு வச்சுக்கிறேன். மிடில் ஈஸ்ட் வந்து வருது. ஸோ ப்ராடக்ட் பி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 15.50 per யூனிட். ஸோ பேக்கிங் சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக காசு ஆகும் 50 பைசே per யூனிட்ன்ட்டு. ஸோ இப்போ வந்து இங்கே சொல்லியிருக்காங்கன்னா இதில் தான் ஒரு ஆஃபர் தான் நம்ம எடுக்க முடியும். அதே மாதிரி மிச்சம் இருக்கிற 25% கெப்பாசிட்டியை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இது பண்ணுறதுக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ
ஸோ இப்போ அதில் நம்ம இது ரெண்டுத்தில் எந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கலாம், முதல்ல அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் ஏயும் பியும் கேட்குறாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 17.5 15 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ஏக்கு வந்து 17.5, மாதிரி பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 15.50. ஸோ அதை கொடுத்தனால நம்ம இங்கே அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம் செல்லிங் ப்ரைஸ். அது மாதிரி வேரியபிள் காஸ்ட் வந்து அதே தான் வரப்போகுது, அதே 2 4. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 வரும், 3.2. ஸோ 3.2. ஸோ அது மாதிரி பேக்கிங் காஸ்ட் எக்ஸ்ட்ராவாக ஆகும் சொல்லியிருக்காங்க 50 பைசே. ஸோ அதை எடுத்து போட்டுக்கிட்டாங்க. அதுமாரி கான்ட்ரிபியூஷன், ஸோ டோட்டல் வந்துருச்சு. ஸோ டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் வந்து வேரியபிள் காஸ்ட் மேட்ச் பண்ணால் கான்ட்ரிபியூஷன் வந்துருச்சு. ஸோ இதில் நம்ம கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இதில் வந்து மேலே கான்ட்ரிபியூஷன் வரைக்கும் பார்த்தோன்னா நமக்கு இதான் வந்து அதிகமாக தருது. ஆனால் கான்ட்ரிபியூஷன் பர் ஹவர் பார்க்கும்போது பி தான் வந்து அதிகமாக வருது. ஸோ அப்போ நம்ம பி தான் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு தான் வந்து நம்ம பர்ச்சேஸை வந்து அக்செப்ட் பண்ண போகிறோம், கனடாவுக்கு நம்ம ரிஜெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி எவ்வளோ வந்து இப்போது வந்து கொடுக்கல கரெக்டுங்களா, மிஷின் ஏ வந்து மிஷின் பி இந்த ரெண்டுமே வந்து எத்தனை பர்சன்டேஜில் வேலை செய்யுது, 75% அப்படின்னு கொடுக்கல நம்மளுக்கு. ஆனால் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போது வந்து மிஷின் ஹவர்ஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு 2 ரூபா, 1 ஹவருக்கு 2 ரூபா. ஃபேக்ட்ரி ஓவர்ஸ் தான் மிஷின் ஹவர் ரேட். ஸோ மிஷின் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறதோ அது வரைக்கும் தான் வந்து லேபர்ஸும் ஒர்க் பண்ணுவாங்க. மிஷின் ஒர்க் ஆகணும்னா ஃபேக்ட்ரி ரன் ஆகுது. ஸோ ஃபேக்ட்ரி ஆகணும்னா லேபர்ஸும் வந்து அவங்க ஒர்க் செய்ய மாட்டாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அதே மாதிரி யூனிட்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, மிஷின் எவ்வளோ ஒர்க் ஆகுதோ அந்தளவுக்கு. ஸோ இப்போ 1 ஹவருக்கு 2 ரூபானா இங்கே ஏற்கனவே கொடுத்துட்டாங்க ஃபேக்ட்ரி ஓவர்ஸ் 5.3. ஸோ அப்போ எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் ஆகிருக்குன்னா 2.5 ஹவர்ஸ், இந்த மாதிரி 1.5 ஹவர்ஸ்க்கு ஒர்க் ஆகிருக்கும் மிஷின். ஸோ இப்போ வந்து ஒர்க் ஆச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, இப்போ இது பண்ணுறது எல்லாமே ஒரு யூனிட்ஸ் தானே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போது ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 2.5 ஹவர்ஸ் ஆகுது ஏக்கு, அது மாதிரி பிக்கு வந்து 1.5 ஹவர்ஸ் ஆகுது ஒரு யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம டோட்டலாக எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து 600 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, 400 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்ட்டு அவங்க பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் 600 400. ஸோ அதே தான் இங்கேயும் 600 400. இப்போ ஒரு யூனிட் பண்ணுறதுக்கு 2.5 ஹவர்ஸ் ஆகுதுன்னா 600 யூனிட்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ, 1500 ஹவர்ஸ். அது மாதிரி ஒரு யூனிட் பண்ணுறதுக்கு 1.5 ஹவர்ஸ் ஆகுதுன்னா பிக்கு இப்போ 400 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க பியில். அப்போ வந்து எவ்வளோ வரும் பண்ண முடியும். ஸோ 600 ஹவர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து 1500 + 600 பண்ணிங்கன்னா 2100 ஹவர்ஸ் வந்துடும் நமக்கு 75% டோட்டலாக. அப்போ 100%க்கு எவ்வளோ, 2800 ஹவர்ஸ். ஸோ 25% நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கும். ஸோ அப்போ அதையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ 25% வந்து எவ்வளோ, 700 ஹவர்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து நமக்கு பி தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஆனால் எவ்வளோ யூனிட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்கல. ஸோ இந்த 75 யூனிட்ஸை நம்ம வந்து அதுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். டொமஸ்டிக் இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த 25% நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 1.5 ஹவர்ஸ் ஆகுதுன்னா பிக்கு, அதாவது பி உள்ள ஒரு யூனிட் பண்ணுறதுக்கு 1.5 ஹவர்ஸ் ஆகுது ஒரு யூனிட்டு. ஸோ 700 யூனிட்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ 700 ஹவர்ஸில் எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா 467 யூனிட்ஸ் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது வந்து நம்ம அப்படி தான் போட்டுற போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் 600, ஹோமுக்கு 400, எக்ஸ்போர்ட்டுக்கு 467. இதுமாதிரி கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்னது செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 23.90 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா 2 6. அதே மாதிரி இங்கே வந்து இதுதான் வேரியபிள். ஸோ 9, அதுக்கப்புறம் 10 11 12.2. ஸோ 12.2 இங்கே வந்துடுச்சு. அதே மாதிரி பிக்கும் எடுத்து போட்டுட்டு ஸோ கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க பர் யூனிட்டுக்கு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ யூனிட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ டோட்டல் கான்ட்ரிபியூஷன் நம்ம கண்டுபிடிச்சி வச்சு. ஸோ இது வந்து டோட்டல் பி, இது வந்து டோட்டலாக மொத்தமாக ஏவும் பியும் சேர்த்து எக்ஸ்போர்ட்டுக்கும் ஹோம் கம்பெனிக்கும் சேர்த்து இங்கே போட்டாச்சு. ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட்டும் நம்ம எடுத்து ஒன்றா போட்டாச்சு. அதே மாதிரி ப்ராஃபிட் நமக்கும் கிடச்சிரும். அழகாக.